ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இவ்வளோ பெரிய முடிவு எடுப்பார் சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதனால் மல்லியோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக போயிடுச்சு. அந்த சமயத்தில் தான் ஒருத்தவங்க எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து வச்சு நம்ம மல்லியோட வாழ்க்கையை காப்பாற்றுறாங்க. விஜய்க்கும் இந்த சுடர் யார் அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிறாங்க. அது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மல்லி ஏன்டா நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தாங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, இப்போ ரேணுகா இந்த வீட்டிலேருந்து எல்லாத்தையும் சுருட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தாலி மஸ்ட்டு. தாலின்னு ஒன்று இருந்தால் எல்லாமே சாதிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக இந்த சுடர் இருந்துக்கிட்டு, விஜய் நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டி தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா நான் இங்கேருந்து போயிடுறேன் விஜய், நான் எதுக்காக சும்மா ஒப்பானைக்கு சப்பானிக்கு இருக்கணும், நான் போயிடுறேன் விஜய் அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுமே. விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல. ஏன்னா விஜய் சுடரை தான் மனைவி ரேணுகாவை தான் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் மனசை ஃபுல்லாகவே மல்லிக்கிட்ட பறி கொடுத்துட்டாரு. ரெண்டாம் கட்டமாக யோசிச்சுட்டே இருக்கும்போது மல்லி சொல்கிறாங்க, விஜய் என்ன ஆனாலும் நீங்கள் இதுக்கு ஒத்துக்கக்கூடாது விஜய், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் நிரூபிச்சுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மல்லி பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்க, என்ன நிரூபிக்க போகிற, என்ன ஏன் முன்னாடி என்கிட்டே நிரூபிப்பியான்னு சொல்லிட்டு கோவத்தில் சுடரை, ஓகே இது ரேணுகா நான் உன் கழுத்தில் தாலி கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. செம சந்தோஷம் சுடருக்கு. ஆகா, இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாறப்போகுது, இதுக்கு மேலே எல்லாமே நமக்கு சந்தோஷமாக மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த சுடர் ஒரு பக்கம் சந்தோஷப்பட, ராஜிக்கு மல்லியோட வாழ்க்கை காலியாக போகுது அப்படின்ற மாதிரி ராஜி ஒரு பக்கம் நினச்சிட்ருக்க. மல்லி தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. ஐயோ, என் வாழ்க்கை போதே, என் கண்ணு முன்னாடியே என் புருஷன் வேற ஒருத்தவனை கல்யாணம் பண்ண போகிறாளே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க நம்ம மல்லி. உண்மையிலுமே மல்லி நிலைமை வேறு யாருக்குமே வரவே கூடாதுங்க. ஏன்னா தான் புருஷன் வேற ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போகிறார் அப்படின்னு தெரிஞ்சு எதுவுமே பண்ண முடியாமல் பாவியாக இருக்கனே அப்படின்ற மாதிரி மல்லி அழுதுட்ருக்காங்க. அப்போ தாங்க வீட்டுக்கு ஒரு குடுகுடுப்புக்காரங்க வர்றாங்க. வந்ததுமே குடுகுடுப்பு அசைச்சி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கெட்ட காலம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லவும் விஜய்க்கு அதிலலாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. விஜய் லைஃப்பில் நடந்தது எல்லாத்தையுமே. அப்பா இந்த மாதிரி உன் பொண்டாட்டி செத்துட்டான்னு சொல்லிட்டு இப்போ ரிட்டர்ன் வந்திருக்கா அப்படி நீ நினச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எடுத்ததுமே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நீ இப்போ மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணலாம் நீ முடிவு எடுத்திருக்க, ஆனால் அந்த கல்யாணத்தில் உன்னோட மொத்த வாழ்க்கையுமே செதஞ்சு போயிடும், அதனால் அந்த முடிவை நீ கைவிட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லதுமே விஜய்க்கு கோபம் வருது. நீ யார் அதை சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, இதை கேட்டதுமே சுடருக்கு தூக்கி வாரி போட்டுது. யார் இவ இந்த சமயத்தில் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு விஜய்க்கு பயங்கரமாக கோபம் வருது சுடருக்கு. அப்போ தான் மல்லிக்கே அவங்க கடவுள் மாதிரி தெரியுறாங்க. நம்பலை, அவங்க சொன்னதை யாரும் நம்பலை. ஆனால் விஜய் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே ஜோசிக்காரங்க சொன்னதுமே எல்லாருமே ஸ்டன் அவுட் ஆகிட்டாங்க. அப்படியே ஸ்டன் அவுட் ஆகிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்கு, என்னடா இது நம்ம லைஃப்பில் நடந்ததெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி விஜய் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிறையா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு விஜய். இந்த மாதிரி என்ன ஆனாலும் போனாலும் ரேணுகாவுக்கு தாலி கட்ட தான் போகிறோன்னு சொன்னால் அவங்க இன்னும் பல ரகசியங்கள் சொல்கிறாங்க. நீ உன் மனைவின்னு நினச்சிட்ருக்கோ, உன் மனைவி கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாமல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க சொன்னதை வச்சு விஜய் அவர் நிறைய சொல்கிறாங்க, உன் மனைவின்னு நினச்சிட்ருக்கோ, மனைவி கிடையாது, அவள் எல்லாமே ஃபேக்கு, நீ அவள் தான் உன் மனைவி, எக்ஸ் மனைவி அப்படின்னு நீ நினச்சேன்னா அது உன்னோட முட்டாள்தனம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவங்க ரொம்ப குழம்பி போயிடுறாங்க. என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போய் நிற்கிறாங்க. என்ன நடக்க போகுது, எப்படி எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாங்க, இதுக்கு மேலேயாச்சும் என்ன மாதிரிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மலை அந்த ஃபேண்டை மட்டும் எனக்கு கொடுத்துருமாலே. புரிஞ்சிருக்கா? அப்புறம் எப்படி போட்டுக்கிறேன்?
அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இவ்வளோ நாளாக இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசங்கள், இவ்வளோ மல்லி அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. அதான் நல்ல வேலை இவங்க மட்டும் வந்து சொல்லலாம் நம்ம நிலமை என்னத்துக்கு ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து பதில் சொல்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருந்துகிட்ருக்குங்க. எல்லாமே வந்து எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரம் நம்ம மல்லி வந்து விஜய்கிட்ட ரேணுகாவை நிரூபிப்பா அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து லைக் போட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மல்லி இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காமல் வந்து சொல்லிட்டு போங்க. ஏன்னா நம்ம மல்லி வந்து என்ன பண்ணாலும் போனாலும் சரி பொறுமையாகவே இருக்காளே. அம்மா தாழ்வாக இமை பொழுதும் நெஞ்சு மலை மாமலை போயிட்டு வரலாம். கடத்தருக்கு சரி, கடத்தருக்கு எதனா வாங்க போகலான்னு சொல்லிட்டு போகலாம். நாளைக்கு நேரம்லாம் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இன்னைக்கே போய் ரெடி பண்ண கொடுத்தாதான் ஒரு நிமிஷம் இருக்கும். அவ்வளோதான். நல்லா இருக்க மலை. என் தம்பி வட போடுறா, அண்ணா போட கட் பண்ணுறேன். வந்தா டங்கு டங்கு கேட்க முடியா? மலை